ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. துவாபர யுகத்தின் கிருஷ்ண பகவான் தனது அவதாரத்தை முடிக்க நேரம் வந்தது. ஒரு நாள் காட்டில் அமைதியாக தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜரா என்ற வேடன் கிருஷ்ணரின் பாதத்தை மானின் கண் என்று தவறாக நினைத்து அம்பை எய்தினான். அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு அவர் பூலோக வாழ்வை முடித்தார். பாண்டவர்கள் கிருஷ்ணரின் உடலை முறைப்படி தகனம் செய்தனர். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணரின் உடல் முழுவதும் எரிந்து சாம்பலான போதிலும் அவருடைய இதயம் மட்டும் எரியவில்லை. அது ஒரு நீல நிற உலோக துண்டு போல ஜொலித்துக் கொண்டே இருந்தது. என்ன செய்தும் அந்த இதயத்தை எரிக்க முடியாததால் பாண்டவர்கள் அதை ஒரு மரக்கட்டையில் வைத்து ஆற்றில் மிதக்க விட்டனர். ஆற்றின் வழியாக கடலுக்கு சென்ற அந்த இதயம் காலப்போக்கில் ஒடிசாவின் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தது. அப்போது அவ்விடத்தை ஆண்டு வந்த இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் கிருஷ்ணர் தோன்றி கடலில் மிதந்து வரும் அந்த தெய்வீக பொருளை போன்று சிலை செய்யுமாறு பணித்தார். அதன்படி தேவதச்சனான விஸ்வகர்மா ஒரு முதியவர் வேடத்தில் வந்து 21 நாட்கள் கதவை மூடிக்கொண்டு சிலை செய்வதாக கூறினார். ஆனால் ஆர்வ மிகுதியால் அரசன் கதவை திறக்க கைகள் மற்றும் கால்கள் முழுமையாக அமையாத நிலையில் சிலைகள் அப்படியே விடப்பட்டன. அந்த சிலைகளின் இதய பகுதியில்தான் அந்த எரியாத கிருஷ்ணரின் இதயம் பிரம்மா பதார்த்தம் என்கிற பெயரில் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு அல்லது 19 ஆண்டுகளில் ஒருமுறை பழைய சிலைகள் மாறப்பட்டு புதிய சிலைகள் செய்யப்படும். இதை நபகலேபர என்ற பெயரில் சடங்காக செய்யப்படுகிறது. அந்த நள்ளிரவில் ஒரு சிலிர்ப்பூட்டும் சடங்கு நடக்கும். ஒடிசா மாநிலம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படும். கோயில் முழுவதும் இருளில் மூழ்கடிக்கப்படும். தலைமை அர்ச்சகர் தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு கைகளில் தடிமனான உரைகளை அணிந்து இந்த பாக பிரம்மா பதார்த்தத்தை பழைய சிலையிலிருந்து புதிய சிலைக்கு மாற்றுவார். சொல்லும் ஒரு விஷயம் நம்மை உறைய வைக்கும். அந்த பொருளை மாற்றும் போது ஏதோ ஒரு உயிருள்ள முயல் குட்டி என் கையில் துடிப்பது போல இருக்கிறது என்று அவர் இன்றும் கூறுகிறார். இந்த இதயத்தை வேறு யாரும் பார்க்க முடியாது. அறிவியல் இதை ஒரு விண்கல் என்று சொன்னாலும் கோடிக்கணக்கான மக்கள் இது கிருஷ்ணரின் இதயம்தான் என்றும் அது இன்றும் அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் நம்புகிறார்கள். இந்த அதிசயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள்.